தனுசு ராசிக்காரங்க அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் எல்லாமே குப்பை தாங்க. சிலர்கிட்ட எல்லாம் அன்பை அப்படியே கொட்டி தீர்ப்பீங்க, எல்லா நேரத்திலையும் ஆறுதலாக நடந்துப்பீங்க. ஆனால் சிலர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. உங்க அன்பை உதாசீனப்படுத்துவாங்க, உங்களையும் உதாசீனப்படுத்துவாங்க. அப்படி உதாசீனம் படுத்துறவங்களை எல்லாரும் உதறி தள்ளிட்டு தன்னுடைய உணர்வுகளுக்கு யார் முக்கியத்துவம் தருகிறார்களோ அந்த இடத்தில் ஜெயித்து காட்டியக்கூடியவர்களாக எல்லாம் நீங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க. ராசி மண்டலத்தில் தனுசு 9வது ராசியாகும். இந்த ராசியின் அதிபதியாக நவகிரகங்களில் சுபகிரகமாக கருதப்படும் குரு பகவான் ஆட்சி செய்கிறார். மூலம், புராடம், உத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆவார். இந்த ராசி குருவுக்கு சொந்த வீடாக இருப்பதால் இந்த ராசியில் குரு பகவான் ஆட்சியாகவும் மற்ற கிரகங்கள் சமமாகவும் நட்பாகவும் விளங்குகின்றன. இந்த ராசியில் மட்டுமே எந்த கிரகமும் நீசம் அடையாமல் பகையும் பெறாமல் நட்பாகவும் சமமாகவும் விளங்குகின்றன. தனுசு ராசிக்காரர்களுக்கு மேசம், சிம்மம், கும்பம், துலாம் ஆகியவை நட்பு ராசிகளாகும். ரிஷபம், கன்னி, கடகம், மீனம் ஆகியவை பகை ராசிகளாகும். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் விளங்குவார்கள். மேலும் தோல்வி என்பதை நம் வாழ்நாளில் அடையக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். எப்பொழுதும் ஒரு லட்சியத்தை நோக்கமாக வைத்துக்கொண்டே அந்த லட்சியத்தை அடைய எந்த ஒரு தடைகளையும் தாண்டி வெற்றி பெற பாடுபடுவார்கள். நல்ல தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் எப்பொழுதும் மேற்கொள்வார். எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள். அடிக்கடி சுற்றுப்பயணம் செல்ல விரும்புவார்கள். வெளியூர் பயணங்கள் செய்வதில் ஆர்வம் மிக்கவர்கள். வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதில் ஆர்வம் உடையவர்கள். தனுசு ராசிக்காரர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் தற்பெருமை அதிகம் உடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பது என்பது இவர்களுக்கு இயலாத காரியமாகும். இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உடையவர்களாகத்தான் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் வசதி தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள். தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார்கள். ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்து விட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள். சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்றவற்றிலும் லாபம் கிடைக்கும். விருப்பத்திற்கேற்றவாறு வாழ்க்கை துணையும் அமைவதால் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமையும். தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அரசால் ஆதாயம் உண்டு. பிரபலங்களில் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். தனுசு ராசிக்காரங்க கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, சகோதர ஸ்தானத்தில் சனியும், ராகு புத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும், சந்துருஸ்தானத்தில் சூரியனும், கௌத்திரஸ்தானத்தில் குருவும், புதனும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், செவ்வாயும், போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், தனுஷ் மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். குடும்ப வருமானம் ஓரளவு மேம்படும். நினைத்த காரியங்கள் நடந்தே தீரும். வெளியூர் தொடர்பான பண வாய்ப்புகள் கைகூடும். உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மற்றவர்களின் மீதான கருத்துக்களில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உடல் தோற்றம் பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். சிறு மற்றும் குறு வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும். நீண்ட நாள் பிரச்சனை தெளிவு ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். சோதிடத்தின் 9வது ராசியாகும். நவம்பர் 22 முதல் டிசம்பர் 21 வரை பிறந்தவர்கள் தனுசு ராசியை சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். தனுசு ராசி ஆண்மை தன்மை கொண்டதாகவும் நேர்மையான மற்றும் பரந்த மனப்பான்மை கொண்டதாகவும் கருதப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக சமூகத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சக பிரியர்களாகவும் புதிய விஷயங்களை தேடிச் செல்லும் விரும்புவார்கள். இவர்கள் நேர்மையானவர்களாகவும் வெளிப்படையானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் நல்ல நண்பர்களாகவும் மற்றவர்களுடன் எளிதில் பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு பயணங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். இவர்கள் காதலில் அதிர்ஷ்டசாலியாக, திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். இவர்கள் வேலை செய்யும் இடங்களில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றிகரமாக முன்னேறுவார்கள். குறிப்பாக கலை, எழுத்து, பயணம் போன்ற துறைகளில் ஆர்வம் காட்டுவார்கள்.
தனுசு ராசிக்காரர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். தயக்கமின்றி தங்கள் கருத்துக்களை பேசுவார்கள். இவர்களின் நேர்மை புத்துணர்ச்சியூட்டுவதாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு தந்திரமாகவோ அல்லது அப்பாட்டமாகவோ தோன்றலாம். சுதந்திர தினத்திற்கான வலுவான விருப்பத்துடன் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாக சகசகர்களாக மற்றும் கிளர்ச்சியாளர்களாக அவர்கள் புதிய அனுபவங்களில் செலுத்தி வளர்கிறார்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் மற்றும் அட்டவணைகளை எதிர்க்கிறார்கள். அவர்களை சரியான பயண தோழர்களாகவும் கட்டமைக்கப்பட்ட சூழல்களில் சவாலான கூட்டாளிகளாகவும் ஆக்குகிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கைக்கு ஆளாகிறார்கள். பெரும்பாலும் சாத்தியமான அபாயங்கள் அல்லது எதிர்மறை விளைவுகளை புறக்கணிக்கிறார்கள். அவர்களின் நேர்மையான கண்ணோட்டம் உற்சாகமூட்டுவதாக இருந்தாலும் அது அவர்களை அப்பாவியாக அல்லது யாதாரத்தின் இருண்ட அம்சங்கள் அறியாதவர்களாகவோ தோன்ற செய்யலாம். அன்பாகவும் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் சுதந்திரத்தை மதிக்கிறார்கள் மற்றும் அவர்களின் ட்ரம்மின் தரலத்திற்கு ஏற்ற அணிவகுத்து செல்கிறார்கள். அவர்கள் தங்கள் திட்டங்களை பின்பற்ற விரும்புகிறார்கள், மேலும் அவர்களின் முன்னுரிமைகள் மற்றவர்களுடன் ஒத்துப்போகாத போது நம்பிக்கை தன்மையற்றவர்களாக கருதப்படலாம். அவர்களின் வெளியூர் அன்பான நடத்தை இருந்த போதிலும் தனுசு ராசிக்காரர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள். உணர்ச்சி வெளிப்பாட்டை விட அறிவுசார் நோக்கங்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் சிக்கலான கருத்துக்கள் மற்றும் கோட்பாடுகளை அவிழ்த்து மகிழ்கிறார்கள். பெரும்பாலும் தத்துவ விவாதங்கள் மற்றும் விவாதங்களில் ஈடுபடுகிறார்கள். நவம்பர் 22 முதல் டிசம்பர் 21 வரை பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்று அழைக்கிறார்கள். ராசி மண்டலத்தில் தொகுப்பு ராசியை சேர்ந்தவர்கள். பிரகாசமான மற்றும் தென்றலான ஆளுமை பெயர் பெற்ற தனுசு ராசிக்காரர்கள் தன்னிச்சையான தன்மை, நேர்மை மற்றும் சகச மனப்பான்மை வகைப்பட்டவர்களாக வியாழனால் ஆளப்பட்ட இவர்கள் இயற்கையான நம்பிக்கையும் சுதந்திரமும் மற்றும் ஆய்வு மீதான அன்பையும் கொண்டுள்ளனர். தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் சாகச மற்றும் ஆர்வமுள்ள இயல்பை பிரதிபலிக்கும் வணிகங்களில் சாய்ந்திருப்பார்கள். அவர்கள் பயண நிறுவனம் வைத்திருப்பது அல்லது சாகச சுற்றுலா பயணங்களை ஏற்பாடு செய்வது போன்ற பயணம் மற்றும் சுற்றுலா தொடர்பான முயற்சிகளில் சிறந்து விளங்கலாம். கூடுதலாக தனுசு ராசிக்காரர்களின் கதை சொல்லும் திறன்களுக்கு உள்ளூர் கலாச்சாரம் பற்றிய அறிவும் கல்வியும் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வணிகங்கள் செலவழிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் பல்வேறு ஆர்வங்களை ஆராய்ந்து தங்கள் ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கும் பாத்திரங்கள் மிகவும் பொருத்தமானவர்களாக. அவர்கள் பேராசிரியர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் நிறைவாக காணலாம். அங்கு அவர்கள் மற்றவர்கள் ஊக்குவிக்கும் கல்வி கற்பிக்கவும் முடியும். மாற்றாக தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகம், யோகா பயிற்றுவித்தல் அல்லது தனிப்பட்ட பயிற்சி ஆகியவற்றில் தொழில்களை தொடரலாம். சவால்கள் தனுசு ராசிக்காரர்களில் போட்டியின் சிலிர்ப்பை அனுபவிக்க தூண்டுகின்றது. இதனால் அவர்கள் மதிப்புமிக்க அணி வீரர்களாக மாறுகிறார்கள். அவர்களின் திறந்த மனம், நட்பான ஆளுமை அவர்கள் சக ஊழியர்களுடன் எளிதாக இணைக்க அனுமதிக்கிறது. சக ஊழியர்களுக்கிடையே அவர்களுடன் புகழை பெறுகிறது. அவர்கள் தொடர்ந்து மக்களுடன் தொடர்பு கொள்ளலாம். வழிகாட்டுதலை வழங்கும் தங்கள் வேலையில் சில மகிழ்ச்சியை புகுத்தக்கூடிய சூழல்கள் அவர்கள் செழித்து வளர்கிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் அதிக சிந்தனை இல்லாமல் பொருள் உலகின் இன்பங்கள் ஈடுபடும் போக்கினால் நிதியை நிர்வகிப்பது சவாலானதாக இருக்கும். அவர்கள் பெரும்பாலும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பணத்தை விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் அவசரமாக செலவிடுகிறார்கள். பிரபஞ்சம் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதால் சேமிப்பு மற்றும் கவனமாக நிதி திட்டமிட்டல் அவர்களுக்கு முன்னுரிமை இருக்காது. தனுசு ராசிக்காரர்கள் சகோதர சகோதரிகள் அல்லது குழந்தைகள் போன்ற இளைய குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது இது போன்ற மற்றின்மை உணர்வை வெளிப்படுத்தலாம். அவர்கள் வெளிப்படையான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட இயல்பு சில சமயங்களில் தங்கள் சகோதர சகோதரிகளிடம் புரிந்து கொள்வதில் இடையே உருவாக்கக்கூடும். தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் நட்பு மற்றும் சாகச இயல்புக்கு பெயர் பெற்றவர்கள். வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பின்னணிகளைச் சேர்ந்த பல்வேறு வகையான நண்பர்களை ஈர்க்கிறார்கள். பகிரப்பட்ட வாழ்க்கை தத்துவங்கள் மற்றும் நல்ல நகைச்சுவை உணர்வின் அடிப்படையில் நட்பை அவர்கள் மதிக்கிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் நண்பர்கள் விசுவாசமானவர்கள்.